கல்யாணமாகி 20 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்து கண்டுபிடிச்சு நாங்கள் சொன்னதெல்லாம் இருக்கு. அதாவது ஹஸ்பண்ட்க்கு டவுட் வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அந்த லேடிக்கு வந்து 40 இயர்ஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் தான் வந்து கேஸ் கொடுத்தாரு. ரொம்ப வந்து கல்யாணமாகி எங்களுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. குழந்தை இருக்கு. ஒரு பையன் காலேஜ் போகிறான். ஒரு பொண்ணு +2 படிக்கிறா. ஆனால் வந்து ரொம்ப அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கே போனாலுமே வந்து என்னோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட தான் எங்கே போனாலும் போவாங்க, வருவாங்க. குழந்தைகள கூட அவங்க சரியா கவனிச்சுக்கிறது இல்ல. 20 இயர்ஸா 20 இயர்ஸா இது வந்து பயங்கரமா ஒரு மன அழுத்தத்தை நானுமே வந்து சொசைட்டிக்காக வந்து ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன். கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணது அவங்களும் ஒரு கிராமத்து பொண்ணு தான். ஆனால் கல்யாணம் பண்ணி வந்து நம்ம இது வெளியவும் நான் சொல்ல முடியல. வெளியே சொன்னாலும் பசங்களோட லைஃப் பாதிக்கப்படும். அதனால. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது என்னோட ஒய்ஃப் மேலே. அவங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ தப்பான இதில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் கேஸ் கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்குமே அவங்க சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஏற்றுக்க முடியல தான். ஃப்ரெண்டுனா அவங்களும் லேடி. ஆமாம் லேடி. ஏன் ஏற்றுக்க முடியல அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சொசைட்டியில் இதுதான் வேலை. பொண்ணுங்களை வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலை. ஒரு பொண்ணு வந்து பொண்ணு கூட பழகுனாலும் பையன் கூட பழகுனாலும் தப்பாக பேசுவாங்க. ஒரு வயசானவர்கிட்ட பேசினாலும் தப்பாக பேசுவாங்க. சின்ன பையன்கிட்ட பேசினாலும் தப்பாக பேசுவாங்க. பொண்ணுக்கிட்ட பேசினாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே பொண்ணுக்கிட்ட பழகுனாலுமே தப்பாக பேசுவாங்க. இப்போ எனக்கு எனக்கு ஒரு க்ளோஸாக ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் க்ளோஸாக பேசினாலுமே தப்பாக பேசுவாங்க. ஒரு விளையாட்டு மாதிரியாவது ஜோக்காவது ஒரு கிண்டல் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த 1, 2 நம்ம பார்க்குற கேசஸ் எல்லாம் இது நான் வெளியே சொல்லும் போது ஃப்யூச்சரில் வந்து பொண்ணுங்களுக்கு இதே ஒரு பிரச்சனையா பொண்ணுங்களும் க்ளோஸாக இருந்து இப்போ பையனும் க்ளோஸாக இருந்து அவங்க சப்போஸ் ரொம்ப ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க இல்லை கேவாக இருக்காங்கன்னா கூட அது தப்பாக பேச மாட்டாங்க. பசங்கன்னா அது ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுங்க யார் கூட பழகினாலும் அது தப்பு அப்படிங்கிற மாதிரியான இதில் இருக்கிறனால ஸோ இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணவே கஷ்டமாக இருந்தாலும் பட் நீங்கள் கேட்டதுக்காக அப்படியும் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இதில் வந்து இதில் வந்து குற்றவாளியாக நம்ம பார்க்குறது வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸும் இந்த சொசைட்டியை தான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை பையனுக்கு பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபாரின் மாதிரி அது வேறு வழி இல்லை. அவங்களோட ஹார்மோன் பிரச்சனை இதுதான் ஏற்றிட்டு அவங்களோட வழியில் விட்டுட்டோம்னா இன்னொருத்தவங்க 3ஆவதா எங்கிருந்தோ வரவங்களோட லைஃப் பாதிக்கப்படாது. இப்போ எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்க வந்து கல்யாணமே 20 வருஷம் கழிச்சு அவர் வந்து 20 வருஷம் மன உளைச்சல்லே தான் வாழ்ந்திருக்காரு. குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பையன் இருக்காரு. குழந்தைங்களுக்கு 20 வருஷமும் நான் மன உளைச்சல்ல தான் வாழ்ந்தேன். சரி 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒரு சொசைட்டிக்காக எங்களுக்கு அந்த டைம்ல நடந்த ஒரு அந்த இன்டிமெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பே தானே தவிர அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை. நாங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு இருக்கிறோம் அவ்வளோதானே தவிர குழந்தைகளுக்கு ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறோமே தவிர நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் இருந்ததே இல்லை. அந்த கல்யாணமான டைமில் தவிர நாங்கள் இருந்ததே இல்லை. பயங்கர மன உளைச்சலாக இருக்குது. நான் வெளியவும் சொல்ல முடியல. அப்படிங்கிற ஏதோ தப்பு நடக்குது. எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஏன் பார்க்கணும் சப்போஸ் இப்படி தான் அப்படின்னா நானே கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு ஒதுங்கிக்கலாங்கிறதுக்காக தாங்க மேடம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். சரி நம்ம பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை இவரா தப்பாக நினச்சிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு யங் கப்புள்ஸாக இருந்தால் கூட டவுட் பண்ணலாம். கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட எல்லாம் 40+ இருப்பாங்க ஏஜ். ஆமாம் சார். அவருக்கு என்னன்னா நான் 20 வருஷம் மன உளைச்சலில் தான் வாழ்ந்தேங்கிறாரு. 20 வருஷம் மன உளைச்சல். ஆனால் இப்போ வந்து சரி என்னதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போவுமே நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ நான் விரும்பலை மேடம். நான் என்னோட மைண்ட் செட் மாற்றிக்கிறேன். ஓகே இதான் லைஃப். அவங்களோட இதுபடி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னை பக்குவப்படுத்திக்கலாம். ஏன்னா நான் இதை நான் வெளியே சொல்லியோ யார்கிட்டயே சொல்லும் போது இதில் பாதிக்கப்படுறது வந்து என் குழந்தைகளோட லைஃபு. அதனால் நான் இது வெளியெல்லாம் சொல்கிறதுக்குல எனக்கு தெரிஞ்சு நான் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன்னு சொன்னது வந்து அவர் சொன்ன விதம் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால் நம்ம அந்த கேஸ் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ அவர் சந்தேகத்துக்கு வந்து அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. அவங்களோட அந்த லேடிக்கு வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸாக அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. டிவோர்ஸி அவங்களுக்கு கல்யாணமாகி இந்த பிரச்சனைனால தான் டிவோர்ஸ் ஆகிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பட் தெரியல என்னன்னு சொல்லிட்டு டிவோர்ஸி இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் எப்போவுமே ஒன்றா தான் 2 பேருமே வேலைக்கு எதுக்குமே போகிறதில்ல. ஒன்றா இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா அவங்க வந்து இவங்க வீட்டில் இருக்கிறது. ஸோ இவர் பிஸ்னஸில் இருக்கிறவர். எப்போவுமே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் பார்க்க முடியும். குழந்தைங்களை அட்லீஸ்ட் கவனிச்சுக்கிறாங்க. குழந்தைகளை கவனிக்காமல் அந்த ஒரு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான இதுலேயே தான் 20 வருஷமாகவும் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களோட வந்து சும்மா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும். நாங்கள் இதை வந்து நிறைய எங்களுக்கு இதை பார்க்கும்போது வந்து
ஒரு பொதுவான இடத்தையெல்லாம் தாண்டி ஒரு பர்சனலாக மீட் பண்ணுறது, சில விஷயங்கள் அது எல்லாமே நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. சில கண்ணால் பார்த்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியல. பட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க 2 பேரும் வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தத கன்ஃபார்ம் பண்ணணும் நாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மேம் ஆச்சு? நான் உங்க ஹஸ்பண்ட் இல்ல அவர் வந்து ஹஸ்பண்ட் அவர் எங்கிட்ட கேஸ் குடுக்கும்போதே வந்து சொல்லிட்டாரு இல்லையா? நான் இது வந்து மெச்சூர்டா தான் நான் ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் என்னோட கன்ஃப்யூஷன் போகணும். நான் இந்த குழப்பத்தில இது உண்மையா பொய்யான்னே தெரியாம நான் இப்படிதான் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னனால நாங்க அவர்கிட்ட நீங்க சொன்னது வந்து கரெக்ட்டு தான். நீங்க கணிச்சது கரெக்ட்டு தான். அவங்க லெஸ்பியன் 2 பேரும். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட நாங்க அத கன்ஃபார்ம் பண்ணுனோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டில் இப்பவுமே அவங்க ஒண்ணா தான் வாழ்றாங்க. பட் அவரு வந்து மைண்ட் செட்ட மாத்திட்டாரு. ஓகே அது அவங்க லைஃப் அப்படின்னு மாத்திட்டு இவரு இவங்க குழந்தைகளுக்காக வாழ்றாரு. இப்போ வந்து அவங்க எங்க போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போறாங்க. அவங்க 2 பேரும் டூர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. பட் நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல மேடம். சரி அது அவங்களுக்கு சந்தோஷம். இந்த சொசைட்டியோட தப்பு தாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கிராமத்துலேருந்து வந்தாலுமே என்னோட மைண்ட் எல்லாமே நான் ப்ராடா தான் எல்லாமே யோசிப்பேன். எனக்கு ரொம்ப ப்ராட் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு.